ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். நான் எங்கள் வீட்டில் என்னென்ன வேலை எப்படி எப்படி செய்கிறேன் அப்படின்றத தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். பொதுவாகவே முதல் நாள் நைட்டு ரொட்டீன் ஒர்க்கு எல்லாமே நம்ம முடித்து வச்சுட்டோன்னா மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சனும் க்ளீனாக இருக்கும். காலையில் ஒரு மைண்டே ஒரு ரிலாக்ஸாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து சமையல் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். பாத்திரம் தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் குழாயை ஃபுல்லாக திருகி விட்டுட்டு அந்த பாத்திரத்தை கழுவுவாங்க. அப்போ வந்து தண்ணி உங்களுக்கு வந்து பயங்கரமாக எக்கச்சக்கமாக உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகும். பொதுவாக தண்ணி சிக்கனம் இருந்தால் தான் வீட்டில் காசு பணம் தங்கும்னு சொல்லி எங்கள் பாட்டி, அதாவது அம்மாவோட அம்மா, எங்கள் அம்மாச்சி வந்து எங்களுக்கு வந்து அப்படி தான் சொல்லியிருக்காங்க. முந்திலாம் நம்ம வந்து கையில் அள்ளி அள்ளி பாத்திரத்தை தண்ணியில் அள்ளி அள்ளி பாத்திரம் கழுவுவோம். ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. குழாயை திருவினாலே நம்மளுக்கு வந்து தண்ணி தான். எவ்வளோ தண்ணி நம்மளுக்கு வேஸ்ட் ஆகுது அப்படின்றது நம்மளையும் அறியாமல் நிறையா வேஸ்ட் பண்ணுவோம். என்னடா அது தண்ணிக்காக இவ்வளோ தூரத்துக்கு பேசுகிறேன்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு வீட்டில் காசு பணம் தங்கலையா, முதல் வேலை பெண்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது தண்ணி சிக்கனம். இது பார்த்திங்கன்னா பஞ்சமி விரதத்தோட முன்னேற்பாடு. அது என்னங்க முன்னேற்பாடு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 5 அகல், இந்த மண் விளக்கு 5 நான் எப்போவுமே எந்த ஒரு பூஜைக்கும் நான் மாற்றி ஏற்றவே மாட்டேன். இந்த 5 விளக்கு பஞ்சமிக்கு மட்டும்தான். அது எத்தனை வருஷம் ஆனாலும் அது பஞ்சமிக்கு மட்டும்தான். இதை தனியாக கழுவி தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுருவேன். அப்போ கரெக்டாக அந்த பஞ்சமி அன்னைக்கு தான் நான் அதை வந்து எடுத்து ஃபுல்லாமே விளக்கிட்டு, நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறதுனால அது ரொம்ப கருப்பாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு மஞ்சள்லாம் பூசி வச்சுருக்கேன். 5 எண்ணெய் உங்களுக்கு இதுக்கு கண்டிப்பாக தேவை. அதாவது நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், இழுப்பெண்ணெய், நெய் எங்களால் முடியலைன்ற பட்சத்துக்கு புங்க எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 5 எண்ணெயும் ஒரு 200 நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 மாதத்துக்கு, அதாவது 10 பஞ்சமிற்கு உங்களுக்கு வந்து தாராளமாக வரும். இதுதான் அந்த ஒரு சின்ன ஒரு முன்னேற்பாடு. அப்புறம் என்னோட ஹோம் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் இல்லையா? ஆமாங்க, நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது நெய்யும் பஞ்சகவ்ய விளக்கு ஹேர் ஆயிலும் மட்டும்தான். இப்போது நம்ம வந்து ஒரு 16 ப்ராடக்ட் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நம்மளோட சேனலில் பிஸ்னஸாக நம்மளுக்கு வந்து வியூஸ் போகலை அப்படின்னு சொல்கிறதுனால ஹேர் சீரம் கூட நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ப்ராப்பராக எல்லாமே கிளாஸ் போய் கற்றுட்டு தான் இது எல்லாமே பண்ணுறேன். அதனால தான் இன்ஸ்டாவில் தனியாக ஒரு இன்ஸ்டா வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன்லி நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு மட்டும் சேல்ஸ் பண்ணுற மாதிரி கிராண்ட்மா நேச்சுரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டா பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நம்மளோட ப்ராடக்ட் எதுவும் தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டா பேஜில் நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். அல்லது பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம், அதுலேயும் நீங்கள் ஆர்டர் போடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ப்ராடக்ட்டு தான். ஆரோக்கியத்துக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் நான் ஒன்று பார்த்து செலெக்ஷன் பண்ணி ரெடி பண்ணி இதை இப்போ சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் பவுடருன்றது செம்மையாக இருக்குங்க. அதை நான் சொல்லக்கூடாது, பின்னாடி வர்ற வீடியோஸில் எல்லா பேருமே அந்த ரிவ்யூஸ் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை வச்சு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிருவீங்க. இந்த நலுங்கு மாவு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதமாகவே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நலுங்கு மாவு, சீயக்காய் பொடியெல்லாம் இப்போ வந்து பாரம்பரிய அரிசி அந்த இதுகளை வச்சு ஒரு நிறைய வெரைட்டி ஃபுட் ஐட்டம் தான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவையானவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. டிப்ஸுன்னு பார்த்தீங்கனாலே வீட்டில் பெண்கள் தண்ணி சிக்கனோன்ற ஒன்று இருந்தாலே வீண் விரைய செலவு கண்ட்ரோல் ஆகும். 2வது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப குடும்ப சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறதை விட்டுட்டு நம்மளுக்கு தெரிந்த ஒரு தொழிலை கையில் எடுத்து நம்ம அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனாலே நம்மளோட ஃபேமிலியை நம்ம சூப்பராக ரன் பண்ணலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்ச 2 விதமான டிப்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.